வெல்கம் டு கேமான் பாட்காஸ்ட் சேனல் நண்பர்களே. என்னன்னு பார்த்தா எனக்கு வந்துட்டு ஐ ஃபைண்ட் அவுட் தட் எனக்கும் வந்துட்டு அந்த ஏடிஹெச்டி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. நான் வெறும் ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு வரலாம் நான் வந்துட்டு ஆசைப்பட்டுருந்தேன். ஆனால் என்னால் முடியலை. எவ்வளோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நான் வந்துட்டு இனிமேல் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயமும் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். இன்னொன்று என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நம்ம நார்மலாக மனிதர்களாக வந்துட்டு எப்படி வாழணுன்ற சில விஷயம் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், லைஃப் டிசிப்ளின் சொல்லிட்டு சில விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 3 யானைகள் வந்துட்டு குடிக்க தண்ணி இல்லாதனால வந்து இறந்துருச்சு. அது முதுமலை சரணாலயத்தில். அது வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு வேதனை அளிக்கிற விஷயமா இருக்குது. இன்னொன்று என்னன்னா, கேரள பகுதிகளில் வந்துட்டு அதிகமான பாம்புகள் வந்துட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே வந்துடுது. 54 பேருக்கு மேலே குழந்தைகள் 3 பேர் உட்பட எல்லாரையும் வந்துட்டு கடிச்சு வந்துட்டு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு பாதுகாக்கணும். ரீசெண்டாக வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நம்ம இந்தியா தான் வந்துட்டு ஏஷியாலே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஹீட்டில் வந்துட்டு பாதிக்கப்பட போகிற ஒரு கண்ட்ரியாக வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து இனிமேல் காப்பாற்ற பார்க்கணும். சென்னை ஆர்சிபி அதே மாதிரி வந்துட்டு என்டிகே டிவிகே அந்த மாதிரி எல்லாம் சண்டை போடாமல் கொஞ்சம் வந்துட்டு நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு பாதுகாக்கணும், கொடுத்துட்டு போகணுன்னு ஒன்று பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு 1-2 ட்ரீஸை வந்துட்டு நம்ம பிளான் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மரத்தை நட ட்ரை பண்ணுவோம் எல்லாருமே. இதை ஏன் நான் வந்து இப்போ சொல்கிறேன்னா, இன்றைக்கி தான் நான் வந்துட்டு அந்த விஷயத்தை பார்த்தேன். 3 யானைகள் வந்துட்டு இறந்துருச்சு குடிக்க தண்ணி இல்லாமல் அப்படின்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா, எனக்கு வந்துட்டு நேச்சரு அதே மாதிரி வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது, பேர்ட்ஸ் அந்த மாதிரி உயிரினங்கள், மற்ற உயிரினங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். பொதுவாக வந்துட்டு நான் காடுகள் இயற்கை சார்ந்த பகுதிகளை வந்து அதிகமாக சுற்றுவேன். ஸோ உங்களுக்கு நான் என்ன ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்துட்டு 1-2 ட்ரீஸ் வளங்க. அப்படி வளர்க்க முடியலனாலும் கூட பரவாயில்ல, இருக்கிற ட்ரீஸை வந்துட்டு வெட்டாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னால் மட்டும் பத்தாது. ஸோ அதுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிற சில பேர் வந்துட்டு அந்த எல்லா உயிருக்கும்ன்றதை வந்துட்டு பார்க்க மாட்டேறீங்க. ஸோ நம்ம மட்டும் இந்த பூமி வந்துட்டு வாழ்றதுக்கு வந்துட்டு பண்ணப்படலை, ஐ மீன் கிரியேட் பண்ணலை. மற்ற உயிரினங்களும் சேர்ந்து வாழணும். மறுபடியும் அதை நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. உயிரினங்கள் வந்துட்டு மனிதர்கள் வாழ்கிற பகுதிக்குள்ளே வந்துடுது. அதே மாதிரி வந்துட்டு உயிரினங்கள் வந்துட்டு குடிக்க தண்ணி இல்லாமல் இறந்துட்டுருக்கு. அதே மாதிரி குரங்குகள் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் வந்துட்டு மனிதர்கள் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பாம்புகள் வந்துட்டு மனிதர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. உயிரினங்கள் வந்துட்டு உயிரை விடுது. வனவிலங்குகள்லாம் வந்துட்டு பார்க்கும்போதே ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க, மரங்கள் நடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு. நம்ம அப்போலாம் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு உறுதிமொழியில் எடுத்துருப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னா அது டவுட்டு தான். ஸோ நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, ரொம்ப பெரிய சிக்கலை வந்து நம்ம மாட்டிடுவோம். நம்ம வந்துட்டு நம்ம பிளேஸை நம்ம காப்பாற்றலை, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் அது கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க ஆரம்பிப்போம். அது வந்துட்டு தவிர்த்துட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிற பிளேஸை வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் பிடிக்குதுன்னா அதை பார்க்குறதோட நிறுத்திக்கணும், அதை போய் பிடுங்கக்கூடாது. மரங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு வெட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரீசெண்டாக வந்துட்டு என் வீட்டு பக்கத்தில் ஒரு மரத்தை வந்துட்டு வெட்டி தந்தாங்க. நான் அவங்ககிட்ட வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியல. கேட்டால் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, என் இடத்துல நான் வெட்டுறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு மரம் வெட்டுறோன்னா ஒரு 5 மரம் வந்துட்டு நடன பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட் 3 மரமாவது. நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜென்ரேஷன் வந்துட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கொடூரமான நரகவே நம்ம பண்ணுற தப்பு வந்துட்டு நம்ம குழந்தைகள் வந்துட்டு பாதிப்படும். விலங்குகளாச்சும் ஈஸியாக வந்துட்டு இறந்துருது, அதை பார்க்க நம்ம இருக்கோம். ஆனால் அந்த விலங்குகள் வந்துட்டு நம்ம சாகும்போது பார்க்கறதுக்கு ஒரு உயிரினமும் இருக்காது. நம்ம சாவெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடூரமாக இருக்கும். இந்த பாவம்லாம் நம்ம சும்மாவோட நம்பர்களே. நான் வந்துட்டு ஏன் இப்படி பேசுறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அந்த உயிரினங்கள் வந்துட்டு குடிக்க வெறும் அட்லீஸ்ட் வந்துட்டு குடிக்க தண்ணி இல்லாமல் சாகுதுன்னா, அஸ் எ ஹியூமனாக வந்துட்டு நம்மளாம் ரொம்ப கேவலமான ஒரு ஸ்பீசியஸ். ஸோ அதை நான் சொல்லி விரும்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாரும் இந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க பாருங்கள். உங்களால் வளர்க்க முடியலனாலும் பரவாயில்ல, அந்த உயிரினங்களை வந்துட்டு சாகுற அளவுக்கு அந்த என்விரான்மெண்ட்டை வந்துட்டு கெடுக்காதீங்க. அதுதான் வந்துட்டு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. நம்மளால முடிஞ்சால் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் கேட்டுக்கிறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு என்விரான்மெண்ட்டை காப்பாற்ற பாருங்கள். நம்மளாம் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் சாக போகிறோம். இப்பயே வந்துட்டு ஹீட் இந்த அளவுக்கு இருக்குன்னா பின்னாடியெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி வந்துட்டு தேவையான அளவு தண்ணி இல்லை, அதனால் உயிரினங்கள் இறக்குது. தேவையான அளவு வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஸோ
நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் வந்துட்டு மனுஷன் வாழ்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் சொன்னார், அது சொன்னால் வந்துட்டு முட்டா பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் சொல்கிறதுக்கு நண்பர்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்விரான்மெண்ட்டை காப்பாற்ற பாருங்கள். தேங்க்யூ.